Hello friends, Assalamu alaikum and vanakkam. Welcome to Ya's cooking channel. வாயில வெச்சோனே கரையிற ஸ்வீட் இல்ல ஹானஸ்டா ஒத்துக்கற வாயில வெச்சோனே கடிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு கடுக்காய் மிட்டாய் மாதிரி இருக்கக்கூடிய சோஹன் அல்வா. இது அஜ்மீர்ல ரொம்ப ஃபேமஸ் அப்படினு சொல்றாங்க. சரி நாமளும் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். இதோட டேஸ்ட் லாக்டோக்கிங் சாக்லேட் மாதிரி இருந்துச்சு. வாங்க பார்த்தலாம். இந்த ஸ்வீட் ரெசிபி செய்யிறதுக்காக ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கப் பவுல் எல்லாம் எடுத்துர்க்கேன். இதுல வந்து நம்ம நெய் வந்து பிரஷ் பண்ணி வெச்சிடலாம். இதில் கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இதை ரெடி பண்ணி வச்சிடலாம். ஏன்னா நம்ம அதை செஞ்சுட்டு இதில் தான் வந்து நம்ம ஊற்றி வைக்கணும். பேப்பர் கப் இருந்தால் எடுத்துக்கோங்க. ஏன்னா இது செட் ஆயிரும், எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா பவுல் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி பவுல் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக வந்துடும். இதோட டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. இப்போ வந்து பிஸ்தா வந்து சேர்த்திருக்கேன். பிஸ்தா வந்து பொடி பொடியாக நறுக்கி சேர்த்திருக்கேன். கொஞ்சம் தூவிக்கலாம் ஃபஸ்ட்டு. அடுத்ததாக வந்து முந்திரி எடுத்திருக்கேன். சும்மா ஒரு முந்திரி 2 முந்திரி அந்த மாதிரி போட்டால் போதும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. அடுத்ததாக பாதாம் எடுத்துக்கலாம். பாதாம் வந்து 2ஆக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ப்ரௌன் கலர் தோல் மேலே தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இது மாதிரி எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சாச்சு. இப்போது இந்த ஸ்வீட் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுத்ததாக ஒரு பவுல் எடுத்துகிட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் எடுத்துக்கிறேன். என்ன பிராண்ட் பால் பவுடராக இருந்தாலும் சரி எடுத்துக்கோங்க. 3 ஸ்பூன் பால் பவுடர். அதுக்கப்புறமா 4 ஸ்பூன் மைதா மாவு எடுத்துக்கலாம். 3 ஸ்பூன் பால் பவுடருக்கு 4 ஸ்பூன் மைதா மாவு எடுத்துக்கலாம். 4 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இதை நல்லா ஈவனாக கலந்துக்கிற மாதிரி இந்த மாதிரி கலந்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு இந்த கப்புக்கு 1 கப் அளவில் நெய் எடுத்திருக்கேன். நெய் வந்து மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆனதுக்கப்புறமா 1 கப் சர்க்கரை சேர்த்திக்கலாம். எந்த மெஷரிங் கப்பால் நம்ம நெய் எடுத்தோமோ அதை விட கொஞ்சம் அதிகமாக சர்க்கரை எடுத்துக்கலாம். 1 கப் ஃபுல்லாகவே நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி இதை கேரமலைஸ் பண்ணணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிட்டே வரும். ஃபஸ்ட்டு நல்லா கெட்டியாகிட்டு அதுக்கப்புறம் கரைஞ்சி இந்த மாதிரி கரைஞ்சிரும். சிம்மில் தான் வைக்கணும், ஃபுல் ஃப்ளேமில் வைக்காதீங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பால் பவுடர் மைதா மாவு கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு நல்லா கலந்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் இந்த மாவெல்லாம் போட்டு கலக்கணும். அப்படியே ஆனில் வச்சு கலந்துட்டோம் அப்படின்னா இந்த ஸ்வீட் வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது. இப்போ நல்லா மாவெல்லாம் இந்த நெய்யில் கலந்துக்கிற மாதிரி ஈவனாக நல்லா கலந்துக்கங்க. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் கலந்துட்டுருக்கேன். பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி கலந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா மாவெல்லாம் கலந்து இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் சூப்பராக ரெடி ஆயிரும். இதை லேட் பண்ணாமல் உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கப்பில் பவுல்லாம் போட்டுருங்க. லேட் பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லாக வந்து செட் ஆயிரும், ரொம்ப கட்டி மாதிரி ஆயிரும். அதனால் உடனே அந்த சூட்டோட டக்குன்னு எடுத்து அதில் செட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் அந்த ஸ்வீட் எடுக்கிறதுக்கு. இதை வந்து கொஞ்சம் இந்த டைமில் கேர்ஃபுல்லாக வந்து இந்த ஸ்வீட் செய்யணும். நம்ம இப்போ நட்ஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கப்பில் வந்து போட்டாச்சு. அடுத்ததான் இந்த மாதிரி சமப்படுத்தி விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சமமாக வச்சுக்கலாம். கொஞ்ச நேரத்தில் சூடு ஆறுனதுக்கப்புறம் இது அழகாக எடுக்க வரும். கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணாலே போதும். ரொம்ப வந்து வெயிட் பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லை. வெறும் 10 நிமிஷம். 5 நிமிஷமாக இருந்தாலும் ஓகே. 5 நிமிஷத்துலேயே இந்த ஸ்வீட்டை வந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. லாக்டோக்கிங் சாக்லேட் மாதிரி ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் கடிக்கிறதுக்கு மட்டும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. மற்றபடி ஸ்வீட்டோட டேஸ்ட்டெல்லாம் வந்து லாக்டோக்கிங் சாக்லேட் மாதிரியே தான் இருந்துச்சு. வேறு எந்த லாக்டோக்கிங் 90s கிட்ஸ் வந்து சாப்பிட்ருப்போம், சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. அதே மாதிரியே இருந்துச்சு. இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை வந்து நான் ஒரு வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். சும்மா அடியில் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணோன்னா போதும். அழகாக எந்த விதமான கஷ்டமுமே இல்லாமல் ஈஸியாக இந்த ஸ்வீட் வந்து வெளியில் வந்துடும். பாருங்கள், சூப்பராக வந்து ரெடியாக இருக்குது. ஆனால் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. கடைசி டைமில் மட்டும் நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக வந்து இந்த ஸ்வீட்டை வந்து அந்த கப்பில் எல்லாம் போட வேண்டியதாக இருக்குது. கப்பில் பவுல்லாம் கொஞ்சம் கூட ஒட்டாமல் அழகாக வந்து டீமோல்டாகி வெளியில் வந்துடுது பாருங்கள். இப்போ நான் சில்வர் இந்த பவுலில் போட்டதுமே வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது. நம்ம ஊர் ஸ்வீட்டு லட்டு, ஜிலேபி, மைசூர் பான்னு சொல்லிட்டு இதே சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த ஸ்வீட் ரெசிபியும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பிடிக்கும். இந்த சோஹன் அல்வா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. லாக்டோக்கிங் சாக்லேட் மாதிரியே இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.